அதாவது இலங்கைக்கு பிச்சை போட்ட மோடி கச்சை தீவை ஏன் மீட்கவில்லைன்னு ஆர்.எஸ். பாரதி கடுமையான விமர்சனத்தை முன்வச்சிருக்காங்க. பிச்சை போட்ட மோடின்னு என்ன அர்த்தம்? வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க, அதான் வந்து அது காணப்படியா கொஞ்சமா மானம் உள்ள மனிதன் இதை பேசுவானா? இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எவ்வளவு அழிவுகளை சந்தித்து அதுக்கு பின்னாடி வந்து அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும் நிலையில் நாம வீடு கட்டி மரியாதைக்கு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ரொம்ப வேண்டிய ஆள். ஆனால் அவருடைய நாமே அடக்கியாக வேண்டும். இதுக்கு முன்னாடி வந்து அவர் இதே போல பிச்சை போட்டவங்க ஒரு சமுதாயத்தை பற்றி பேசுகிறார். இதே போல உள்ள வார்த்தைகள் வந்து மன்னிக்க முடியாது. இலங்கை தமிழர்கள் வந்து பிச்சை போடுறதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு யோகியது இருக்கு. இந்த வார்த்தை பேச உங்களுக்கு இன்னைக்கு யோகியது இருக்கு. நாம் செய்ய வேண்டிய கடமை, இலங்கை தமிழர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, இந்திய தமிழ் மீனவர்களுக்கு நாம் என்ன செய்யணுமோ அதை செய்தாக வேண்டும். இந்திய தமிழர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்தாக வேண்டும். அதே நேரத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்முடைய ரத்தம், நம்முடைய சொந்தங்கள். இந்த மறந்துட்டு நாம செயல்பட்ட காரணத்தினால்தான் ஒரே நாளில் 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டார்கள். பழையபடி வந்தாச்சுன்னு சொன்னாங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் மொத்தமாக கொல்லப்படுவார்கள். மனோஜ் தங்கராஜ் ஏற்கனவே இந்த கனிம வள கடத்தல் சம்பந்தமா பாஜகவினர் அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர் இதை வச்சுட்டு அந்த குற்றச்சாட்டை ஆவணங்களுடன் உறுதிப்படுத்தினால் அரசியலை விட்டு விலகான அரசியல் விட்டு என்ன சொன்னாலும் நீ விலகுன்னு கிடையாது. வார்த்தையில எதுக்கும் ஒரு மரியாதை கிடையாது. அவர் முன்னாடி சொன்னார் விவாதத்துக்கு வாரேன்ட்டு. நான் எத்தனை தடவை விவாதத்துக்கு வாரேன்னு நான் திரும்ப சொல்லியாச்சு. ஏன் வரல? எலெக்ஷன் நேரத்தில் வந்துட்டு ஒரு டம்மியாட்டு ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் வச்சுக்கிட்டு அவரு பேசிட்டு கேவலமா இல்லையா? வெட்கமா இல்லையா? பேச வேண்டியது யாரு? மனோஜ் தங்கராஜா பேசணும். மனோஜ் தங்கராஜ் பேசணுமா? பாராளுமன்ற வேட்பாளர் பேசணுமா? அவரை ஏன் நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க? அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, வாய்கள் கூட்டப்பட்டிருக்கின்றன. காரணம் அவருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சம்பந்தம் இல்லாத 5 வருஷம் ஓடியாச்சு. தகப்பனர் காலம், அதுக்கு பின்னாடி உள்ள காலம். இன்னைக்கு மனோஜ் தங்கராஜ் தன்னுடைய குடும்பத்தை வைத்து திமுக வச்சு ஒன்றும் கிடையாது. திமுக தொண்டர்கள் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட திமுக தொண்டர்கள் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பம், அவருடைய மகன், இன்னைக்கு அவருடைய மகனை வந்து ஒரு ஆட்சித் தலைவர் அப்படிங்கிற நிலைமைக்கு உயர்த்தி வச்சுக்கிட்டு அவங்க மீட்டிங் நடக்கிறது, நிர்வாகத்தை நடக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டமே மனோஜ் தங்கராஜ் குடும்பத்தினுடைய கட்டுப்பாடு சொல்ல முடியும். யாரு இல்லைன்னு நாங்கள் ஆதாரபூர்வமாட்டு முதலமைச்சர்கிட்டே நான் கொண்டு காமிச்சோம். ஆதாரபூர்வமாட்டு முதலமைச்சர்கிட்டே நான் கொண்டு காமிச்சோம். எஸ்பி, கலெக்டர் மனோஜ் தங்கராஜ், அவருடைய பையன் இருந்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை பற்றி அவங்க பேசுகிறாங்க, டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க, திட்டமிடுதலை பற்றி பேசுகிறாங்க. இவருக்கு இந்த ரைட் இருக்குங்க.